அப்போ இதெல்லாமே கூடி தானே வாழுது. குறிப்பாக சைவ மிருகங்கள் பூரா கூடி தான் வாழும். நான்வெஜ் தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கூட்டமாக இருக்கும். எருவு மாடுன்னா பார்த்தீங்கன்னா 500 எருவு மாடு இருக்கும். மான்னு சொல்லிங்கன்னா 50-100 இருக்கும். சைவ அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா 50-100 அந்த தண்ணியெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்ல, மழைக்காலம் கோடைக்காலம். ஆமாம், கூட்டமாக போகும். அப்போ அந்த மாதிரியான ஒரு கூட்டமாக வாழ்றது தானே ஒன்றுக்கு ஒன்று ரெஸ்கியூ பண்ணும். ஒரு எருவு மாடை வந்து ஒரு சிங்கம் அடிச்சிருச்சுன்னா வரும்ல, நிச்சயமாக வந்து காப்பாற்றுதில்ல அதை. அப்போ அந்த மாதிரியான ஒரு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது. இப்போ நம்ம மனிதர்களை 3ஆக பிரித்தோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். கார்ல் மார்க்ஸ் வாஸ் அ லீடர், இது கிரியேட்டர். லெனின் வாஸ் அ லீடர். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிரிச்சுக்கலாம். 3% தான் நம்ம மனித குலத்தில். குடும்பத்துலேயும் 3% தான் இருக்கும். அப்புறம் 17% லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் 3%, 17% ஃபாலோயர்ஸ். அந்த 3வது இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்பவர்கள். அப்புறம் கடைசி வந்து ஹியூமன் கேட்டல்ங்கிறாரு. இது சொன்னது அர்னால்டு டாயின்பி. அப்போ இந்த 3ஆக பிரிக்கும்போது தான் இந்த 3 தான் வந்து இதில் இருக்கும். இதில் குடும்பத்துக்குள்ளே அந்த இப்போ நீங்கள் பஞ்சபாண்டவர்கள் எடுங்களேன். அப்போ தர்மர் ரொம்ப நீதியாக இருக்கார், அர்ஜுனன் வில்வித்தையில் பெரிய ஆள், பீமன் வந்து முரடன், சகாதேவன் ஜோசியம் சொல்கிறேன். இந்த நகலைங்கிறது ஒன்றுமே தெரில பாருங்கள். வாரில் அங்கங்கே வருவான், அவ்வளோதான். ஏறக்குறைய நம்ம டெட் வெயிட் மாதிரி நவுலன் கொஞ்சம் கொஞ்சம் தானே வர்றான், தண்டச்சோறுங்கிற மாதிரி. அப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா சில பேர் டெட் வெயிட்டாக இருப்பான், தண்டச்சோறாக இருப்பான். அப்போ இந்த 5 பேர் தான் நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும். இன்னும் சில பேர் சின்ன பிள்ளையில எங்கேயாவது ஓடி போவான், கர்ணன் மாதிரி. அப்போ மனிதர்கள் இவ்வளோ தான். அப்போ இவ்வளவு சேர்ந்த மனிதர்களை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாதான். ஒரு கட்சி எப்படி நடத்துகிறோம், ஒரு சினிமா எப்படி எடுக்கிறோம், கேமராமேன்லேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை, அவங்க இல்லை இவங்க இல்லை. அதானே வாரன் பஃபட் சொன்னார். 20-80-20 ஃபார்முலாவே அதானே. வாரன் பஃபட் சொல்கிறது அதான். இப்போ 80% மனிதர்கள் இல்லை என்றால் 20% மனிதர்கள் கிடையாது. 20% மனிதர்கள் இல்லைன்னா 80% கிடையாது.